இத்தனை ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் வேண்டும். இது ஆய்வு. எத்தனை மரம் இருக்கு, எத்தனை கார் ஓடுது நீ பார்த்துக்க. புவி வெப்பமாகிறது காரணம் என்ன? இந்த ஆலை புகை பல ஆண்டுகள், பல நூறு ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள் பூமிக்கு புதைந்து போன எரிபொருள்கள், மீத்தேன், ஈத்தேன், நிலக்கரி, இவைகளை எடுக்கிறதுல மேலே எழுகிற நச்சு காற்று, அந்த தூசி, இந்த தூசி, இந்த ஆலைகளின் தூசி, இதெல்லாம் இந்த புகையெல்லாம் மேலே போய் தான் காற்றை மாசுபடுத்துது. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒரு மனிதனுக்கு 422 மரம் வேணும் சராசரி, குறைஞ்சபட்சம். உங்க நாட்டில் எத்தனை இருக்கு சொல்லு. கனடான்னு ஒரு நாடு இருக்கு, 10,000 மரம் வச்சிருக்கு ஒரு மனிதனுக்கு. அந்த நாட்டின் பிரதமர் சொல்றார் 100 கோடி மரம் நடுறதுக்கு உத்தரவிட்டிருக்கேன். ஏன்? அவன் பிரதமர், அது நாடு, இது சுடுகாடு. உன்னை எதை பத்தி கவலைப்படுவான்? குடிக்க நீர் இல்ல, படிக்க கல்வி இல்ல, சுவாசிக்க காற்று இல்ல, உண்ண உணவு இல்ல, வாழ இடம் இல்ல, எது இல்லைனாலும் கவலை இல்ல. உன் ஓட்டு. உன்னை ஏன் உயிரோட வச்சிருக்கேன்? உனக்கு ஓட்டு இருக்கு. உன்னை உயிராகவோ, உனக்கு ஒரு உணர்வு இருக்கணும், உனக்கு ஒரு உரிமை இருக்கணும், உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கணும், கவலைப்பட மாட்டான். உன் வாக்கை பற்றி தான் கவலைப்படுவான். அதை கவலைப்படுவோம் தான். வாக்குக்கு 2000 தாரேன், உனக்கு 20,000 தாரேன், உனக்கு இலவசம் தாரேன், அண்டாதாரேன், குண்டாதாரேம்மா. நான் அதெல்லாம் தரமாட்டேன். ஏன்? நான் உன் வாழ்க்கையை பத்தி கவலைப்படுறதுனால தரமாட்டேன். அதனால நீ உன் வாக்க, உன் ஓட்ட எனக்கு தந்தாத்தான், தரலைன்னா போ. நான் ஏன் அதை கத்திக்கிட்டு இருக்கேன்? நாங்க அதை செய்யறோம், பிறந்துட்டோம் உங்க கூட, உங்க வயிற்றுல. அப்போ எங்களுக்கு பிறவி கடமைன்னு ஒண்ணு இருக்கு, அதை செய்யறோம். எங்களை பாரு, என்னையும் என் தங்கச்சியும் பாரு, என் பிள்ளைகளை பாரு. 4 முறை பொது தேர்தலில் நின்று தோற்ற பிள்ளைகள் மாதிரி இந்த முகம் தெரியுதா? எவ்வளவு உற்சாகமாக, எவ்வளவு தன்னம்பிக்கையோட தொடர்ச்சியா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பேசுறேன், 2 மணி நேரம் தான் தூங்குறேன். எப்படா அப்படி உற்சாகமா இருக்க? உடலாற்றல் இல்ல, உள்ளத்தில் இருக்கிற வெறி, இதய துடிப்புல இல்ல, லட்சிய துடிப்புல ஒரு வெறி, எப்படியாவது சரி பண்ணணுங்கிற வெறி. இது என்னுடைய வழி இல்ல, 5000 3000 ஆண்டுகளா என் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த வழி. இந்த நிலத்துல என் பாட்டன் தீரன் சின்னமலை கழுத்து இறுகி கசிஞ்சு போன மூச்சை விட்டு போனால, அது உழவுது பாரு. என் மண் அடிமையாயிடக்கூடாது அந்நியனுக்குன்னு, அந்த மண் அந்நியனுக்கு அடிமைப்படக்கூடாதுன்னு தூக்கல தொங்குனான என் பாட்டேன். அந்த மண்ணை இந்த அயோக்கிய போய் வெட்டி விற்கிறான். ஆழத்துல மணல் அள்ளி விற்கிறான், மலை அள்ளி விற்கிறான். இப்ப தீரன் போறான் மாதிரி பேரன் போராடுறான். என் தாத்தன் கேட்டான், நான் என் பாட்டேன், வெள்ளக்காரன் தீரா, நீ நாட்டை ஆண்டுக்க, நமக்குள்ள போர் வேணாம், 100 விழுக்காடு வரியில கப்பத்துல நீ 50 விழுக்காடு நாட்டை நிர்வாகம் பண்ணி வச்சுக்கிட்டு 50 விழுக்காடு எங்களுக்கு கப்பமா கட்டுன்ட்டு அவர் சமரசம் செஞ்சிருந்தா, உங்களை மாதிரி வாக்குக்கு காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற ஆளா இருந்தா, அந்த ரத்தம் அவனுக்கு ஓடி இருந்தா எப்படி இருக்கும் பாரு. பேசாம சரிப்பான்னு கட்டிட்டு போயிருப்பாள். நாடு மக்களும் எப்படியா போனா என்னன்னு. ஆனால் அவன் அன்னைக்கு யாரு நாட்டை யாரால எவன்டா அனுமதி கொடுக்கறது? டே யாரா நீ? ஏண்டா இத்தனை பெரிய இன கூட்டத்துல என் நாட்டாள ஒருத்தனும் கூட வட தகுதி இல்லாம போச்சு, வந்தே போனவெல்லாம் ஆளணும்னு நினைக்கிறீங்க, தொலைச்சு பெறுவேன்னா. அதுதான் அவன் பேரன் சொல்றேன். இவ்வளவு பெரிய நாட்டை ஆள்றதுக்கு இந்த இனத்தில் பிறந்த ஒரு மகனு கூட வட தகுதி இல்லாம போச்சு. வந்தே போனவெல்லாம் நாட்டை கொடுத்துட்டு 4-3 சீட்டை கட்டி முட்டிக்கால் போட்டு நிக்கிற சொல்லு. அவர் நினைச்சிருந்தா சமரசம் செஞ்சிருக்கலாம். அப்ப என்ன ஆச்சு? மரணத்தை விட மான தமிழனுக்கு மானமே பெரிதுன்னு தூக்குல தொங்குனாண்டா நம்ம பாட்டேன். போடா தூக்கல, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. அப்படிப்பட்ட வீர பரம்பரையில தமிழ் அறிவியல் மொழி இல்லை மாண்டாந்த அயோக்கிய திராவிட திருடங்க உலகத்துல 1800 2000 ஆண்டுக்கு முன்னாடி ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும்னு உலகத்துக்கு காட்டின ஓம் பாட்டண்டா கரிகால் சோலை. அவன் கட்டின கல்லணையை பார்த்து வெள்ளக்காரன் தொப்பியை கழட்டி வச்சு வணங்கிட்டு போயிட்டான்டா வாட்ஸ்அப்னு. ஒன்றுத்தான் அந்த மாதிரி சிந்திக்க முடியல. டே மேல இருந்தாண்ட தண்ணி கீழே இறங்கு, என் உடன் பிறந்தவனே, கீழே இருந்து தண்ணியை மேல ஏத்தின பிறந்தகடா நம்ம பாட்டேன் காளிங்கராயி பைத்தியக்காரன். அதோட அவனை பெற்றது தமிழ்ரா, தமிழ் அறிவியல் மொழியில பைத்தியக்காரன். வெங்கல மாதிரி ஒரு பைத்தியக்காரன் எவன்டா இருக்கான்? ஒவ்வொன்றையும் பகுத்து வகித்து வைத்த பரம்பரையில பிறந்தவன் நீ.
மானமும் அறமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டத்தின் மகன் நீ 5க்கும் 10க்கும் கையேந்துவதை, அரிசிக்கும் பருக்கும் அல்லாடுவதை பார்க்க சகிக்க முடியாத மானத்தமிழ் பிள்ளைகள் தான் இந்த மாற்று அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம். எளிய பிள்ளைகள். பணத்துக்கு வாக்கு என்பது உன் இனத்துக்கு தூக்கு என்பதை புரிந்து கொண்டு அறிவு சமூகம், எண்ணிலும் இலையே என் தம்பி தங்கைகள், யார் உங்கள் மீது பேரன்பு கொண்டு நேசித்து நிற்கிறார், பணத்திற்கும் பதவிக்கும் போகாமல் யார் உங்கள் மீது பேரன்பு கொண்டு நிற்கிறார், தோல்வியையும் வெற்றியும் சமமாக கருதுகிற பிள்ளைகள் யார் என்பதை கவனத்தில் எடுத்து, எந்த பிள்ளைகள் எடுத்து வைக்கிற அரசியல், எந்த பிள்ளைகள் முன்வைக்கிற கருத்து எது சரியாக இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் எது ஒன்றும் இலவசம் தரமாட்டோம். படிக்க கல்வி, பார்க்க மருத்துவம், குடிக்க நீர், இது 3ம் தரமாக சரியாக